எனக்கு என்னடி பண்ண சொல்ற? பண்ணிட்டேன். தீ மாதிரி நடந்திருக்கணும். மதியே அமைதியா உள்ளவா. அங்க மாப்ள என்ன ரேவதி பிரச்சனை பண்றதுக்காக தான் உருகுவ என்கிட்ட கூட சொல்ல. ப்ரமோஷன் கிடைக்கிறது எவ்வளவு சந்தோஷம்டா. அசிஸ்டன்ட் மேனேஜர். கங்க்ராட்ஸ். தங்கராஜ் ரேவதி கூட்டிட்டு வீட்டுக்கு வராங்க. என்ன விஷயம் அப்படின்னா, இப்ப பாக்கியராஜுக்கு ப்ரமோஷன் ஆன விஷயத்த வீட்டுல சொல்லல. அதை எப்படியாவது தெரியப்படுத்தணும் அப்படின்றக்காக கூட்டிட்டு வராங்க. இங்க வர்ற வழியில சொல்றாங்க, ஏங்க வேண்டாங்க, எது வீட்டுக்கு கூட்டு போறீங்க, வேண்டாம் அப்படிங்கிறப்ப வா, ஒரு முக்கியமான விஷயம், வா என்னன்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போய் அவங்க மாமனார் மாமியார் எல்லாத்தையும் கூப்பிடுறாங்க. சுரேஷ் எல்லாமே இருக்காங்க. ஸோ இந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா ரேவதி என்ன பண்ணுறாங்கன்னா, கிச்சனுக்குள்ள போயிடுறாங்க. அங்கே மலர் இருக்காங்க. மலர்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி என் வீட்டுக்கார் வந்துட்டு அப்படி இவருக்கு நான் சொல்லலை, அண்ணனுக்கு ப்ரமோஷன் ஆன விஷயம் எப்படியோ யாருமையோ தெரிஞ்சிருச்சு, இதை வீட்டில் சொல்லணும் அப்படின்றக்காக வந்திருக்கா, அப்படி இது எப்படியாவது அண்ணன்கிட்ட சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹாலுக்கு போயிடுறாங்க. ஸோ இவங்க போய் பாக்கியராஜா சொல்லிடுறாங்க, இந்த மாதிரிங்க அவருக்கு தெரிஞ்சிச்சு, எப்படியா சமாளிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்துட்டாங்க. ஸோ ஹாலில் நிற்கிறாங்க. எல்லாரும் பாக்கியராஜ் எங்கே காணோம், கூப்பிடுங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. உடனே பாக்கியராஜ் வர அப்படியே வந்தோடனே, இந்த மாதிரி ப்ரொமோஷன் ஆன விஷயத்த நீங்க சொல்லவே இல்லை போல அப்படின்னு சொல்றாங்க. அப்போ உடனே எல்லாரும் போய் மலர் ஆகட்டும், ரேவதி ஆகட்டும், எல்லாரும் போய் கை கொடுக்குறாங்க. இன்னும் நீங்க சொல்லவே இல்லை, ப்ரொமோஷன் ஆயிருக்கு, இவ்வளவு பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு தெரியாத மாதிரி போய் அங்க காட்டுறாங்க. அப்ப பாத்தீங்க அப்படின்னா அவங்க அம்மா பார்க்க ஷாக் ஆகுது. ஃபர்ஸ்ட் என்னடா நீ ப்ரொமோஷன் ஆன விஷயத்த எதுக்கு நீ சொல்லலை அப்படிங்கிறப்ப தங்கராஜ் என்ன சொல்றாப்டி அப்படின்னா, ப்ரொமோஷன் ஆனா அமௌண்ட் கூட கிடைக்கும்ல, அதனாலதான் சொல்லாம இருந்திருப்பா அப்படி அந்த மாதிரி சொல்றாங்க. ஸோ இந்த கேப்ல அவங்க அப்பா போய் எந்திரிச்சு, அதாவது பாக்யராஜோட அப்பா எந்திரிச்சு போய், பணம் உனக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியா கட்டிப்பிடிக்கிறாங்க. அதே மாதிரி அவங்க அம்மாவும் சரி ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. இதை பார்த்துன்னு தங்கராஜுக்கு பயங்கரமா டென்ஷன் ஆகுது. என்னடா என்னமோ நினைச்சு வந்தோம், இங்க என்னமோ நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்கெல்லாம் ரூம்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. யார் யார் அப்படின்னா, மலர், மதி, ரேவதி, பாக்யராஜ் 4 பேர் உட்காந்து பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்கப்ப கரெக்டா தங்கராஜ் உள்ள வந்தார். அப்படி அப்ப ரேவதி கூட்டிட்டு போறப்ப விஷயத்த கேட்கறாப்படி, நீங்க எதுக்கு அவ்வளோ இதா சிரிச்சிட்டு இருந்தீங்க, என்ன விஷயம் அப்படி இப்படின்னு கேட்டே போறாங்க. கண்டிப்பா ரேவதி சொல்ல மாட்டாங்க. ஸோ தங்கராஜ் நினைச்சது ஒண்ணு, இங்க நடந்தது ஒண்ணு அப்படின்னு தான் இருக்குது. நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோல நான் உங்களை பாக்குறேன்.